ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் சிக்கு கோலம் பை டிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 20க்கான கோலம் தான் இது. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 14 புள்ளி கோலம். இதுக்கு ஃபஸ்ட்டு புள்ளி எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் புள்ளி வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இந்த கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டுக்கிட்டே இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாமா? இன்றைக்கி நம்மளோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ஜேர்னியோடு தான். சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற ஒரு ட்ரெயின். அதில் வந்து ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையனும் அவங்க அப்பாவும் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு யங் கப்புள் உட்காந்துட்டு வராங்க. ஸோ இந்த சீன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கனால வெளியே பார்க்குற எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டே வராங்களாம்மா. அப்பா பாருங்கள், இந்த மரம்லாம் பின்னாடி நகருது, மேலே இருக்க வானம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, க்ளவுட்ஸ் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குல்ல, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த வயல்வெளியெல்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணில் பார்க்குற எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வராராம்மா. இதை வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க கப்புள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க அப்பாவும் வந்து அமைதியாக சொல்கிறாரா, ஆமாப்பா ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பையன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுகிட்டே வராராம்மா. இதை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்த அந்த கப்புளுக்கு வந்து, என்னடா இவ்வளோ பெரிய பையனாக இருக்காரு, ஒரு மரத்தை பார்த்து சிரிக்கிறாரு, வானத்தை பார்த்து இந்த கலரில் இருக்குன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இவங்க இப்படி பேசுகிறத அந்த பையனோட அப்பா கவனிச்சாலும் எதுவுமே வந்து ரிப்ளை பண்ணலை. அவர் அமைதியாக அவங்க பையன் வந்து ரசிச்சுட்டு வர விஷயங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்தாராம்மா. இப்படியே இந்த ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகும்போது அந்த கப்பல் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களால பொறுமையாக இருக்கவே முடியல. சடனாக அவங்க அப்பாவை பார்த்து, உங்கள் பையனை நீங்கள் தயவு செய்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, என்னது இது இவ்வளோ பெரிய பையனாக இருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து இப்படி எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஊருக்கு நீங்கள் போன உடனே நீங்கள் முதல்ல அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காமிக்கிறது தான் நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்களாம்மா. இதை கேட்ட அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் வந்து வீட்டுக்கு போன அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு இல்லை, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வீட்டுக்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாராம்மா. இதை கேட்ட உடனே அந்த கப்பலுக்கு வந்து ஒரே ஷாக்கு. என்னது இது, ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வராங்க, ஆனாலும் உங்கள் பையன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம்மா. அப்போ தான் அந்த பையனோட அப்பா வந்து சொன்னாராம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பையனுக்கு வந்து மைண்ட் வைஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவனுக்கு இவ்வளோ நாள் பார்வை இல்லாமல் இருந்துச்சு, இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ தான் அது சரியாயிருக்கு, அவன் இன்னைக்கு தான் முதல்ல இந்த உலகத்தையே பார்க்குறான், அதனால தான் அவனுக்கு எல்லா சின்ன விஷயமும் வந்து இவ்வளோ அழகாகவும் ஆச்சரியமாகவும் தெரியுது அப்படின்னு சொன்னாராம்மா. இதை கேட்ட உடனே அந்த கப்பல் வந்து ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களாம். ஐயோ, அந்த பையனோட சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாமல் அவருக்கு மைண்ட் வைஸ் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம நினச்சிட்டோம் இல்லையா அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா கிட்டேயும் அந்த பையன்கிட்டேயும் ரொம்பவே சாரி, நீங்கள் நடந்துக்கிட்டதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, அதனால தான் நாங்கள் அப்படி வந்து கேட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணாங்களாம்மா. இந்த கதையில் வர மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரங்களில் நடந்திருப்போம் இல்லையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, எதுவுமே தெரியாமல் ஜென்ரலாக அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்த உடனே ஒரு கமெண்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு நினச்சி ட்ரீட் பண்ணுறோம். அப்படி என்றைக்குமே நம்ம நடந்துக்கவே கூடாது. எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்குது, நிறைய கஷ்டங்கள் வந்து அதில் இருக்கும், அவங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்து வெளி உலகத்தில் ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் இல்லையா? ஸோ இந்த கதையில் வர மாதிரி டூ குவிக் டு ஜட்ஜுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சாரி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு 2 செகண்ட் நினச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் கொண்டு போகலாம் இல்லையா இந்த லைஃப்பை. இந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது வந்து புரிஞ்சுக்காமல் ஹர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சாரி கேளுங்க. அதோட இன்றைக்கிக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த மாதிரி கோலம் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.
இன்றைக்கி தான் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோலமோ ஸ்டோரியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ்.